ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செரோனிஸ் டிசைன்ஸ். நம்ம இன்றைக்கி ப்ளவுஸோட பேக் நெக் தான் வந்து பார்க்க போகிறோம். பேக் நெக்கில் பார்த்தீங்கன்னா அதோட ரைட் சைடில் மட்டும் ஒரு பீகாக் வர மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த மற்றதை வந்து நம்ம நெக்லைனில் ஒரு 1/4 இன்ச் போல் ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சைடு வந்து நம்ம பீகாக் வர மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த 1/4 இன்ச் கேப்பில் தான் வந்து நம்ம ஒரு பீட் லைன் கொடுக்க போகிறோம். அப்புறம் ஒரு 3 லைன் போல் நம்ம ஜரி த்ரெட் வச்சு நம்ம லைன் கொடுப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக அந்த ஒரு 1/4 இன்ச் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பீகாக் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ அதோடய ஃபேப்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் ஃபேப்ரிக் தான். சில்க் சாரியில் அட்டாச்சாக வரும் இல்லையா, அதே ஃபேப்ரிக் தான். அதில் வந்து நம்ம நெக்லைன் ட்ரா பண்ணிவிட்டு 18 இன்ச் ஃப்ரேமில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பீகாக்லேருந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பீகாக்கில் நம்ம ட்ரா பண்ணியிருக்க இடம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம சில்வர் கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த பார்டர் வந்து சில்வர் ஜரியில் இருந்தது. ஸோ அதனால் நம்ம சில்வர் கலரில் இருக்க ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து இந்த அவுட்லைன் போட்டுட்ருக்கோம். இதுக்கு வந்து டூலிப் நெடில் நம்பர் 14 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த செயின் ஸ்டிச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சின்ன சின்ன செயினாக பார்த்து கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளோட ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். நம்ம ட்ரா பண்ணுறது எவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்கோமோ ஸோ அது வந்து அதே ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம செயின் வந்து நல்லா சின்ன சின்னதாக கொடுத்தோன்னா ஷேப் மாறாமல் பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதே செயின் ஸ்டிச் வச்சு நம்ம அந்த காலுக்கும் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த செயின் லைனை அப்படியே போட்டோன்னா கால் வந்து அப்படியே ஃபில் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதோடய ஹெட் போர்ஷனில் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு சாரீ கலர்லேயே இருக்க சில்க் த்ரெட் தான் வந்து எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் வந்து 10 ஸ்டாண்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் இருக்க மாதிரி நம்ம பார்த்து எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து த்ரெட்டை வந்து நீடில் கோத்துட்டு மேலே எடுத்துக்கணும். எடுத்துட்டு நீடில் ஒரு தடவை த்ரெட்டை சுற்றிக்கணும். ஸோ நீடில் மேலே எடுத்துகிட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம எப்போவுமே வந்து த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து சிக்கு இல்லாமல் இருக்கும். நீடில் ஒரு தடவை சுற்றிட்டு நம்ம எங்கேருந்து த்ரெட்டை நம்ம நீடில் மேலே எடுத்தோமோ அதே பக்கத்துலேயே வந்து நம்ம நீடில் திருப்பியும் பஞ்ச் பண்ணோன்னா அழகாக ஒரு சின்ன நாட் மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ இது வந்து நம்ம கண்டினியூஸாக அந்த கேப் நம்ம எந்த கேப்புக்குள்ளே கொடுக்குறோமோ அதில் வந்து நெருக்கமாக கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா அதான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங். ஸோ இதே மாதிரி அந்த ஹெட் போர்ஷன் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட பாடி போர்ஷனுக்கு சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு செக்குடு மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த செக்ஸ் மேலெல்லாம் வந்து நம்ம அந்த சில்க் த்ரெட் செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த லைனில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என் நாட் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் லைன் போய்க்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த செக்ஸ் ஃபுல்லாக நம்ம நாட் போட்டுட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த செயினோட கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்லலாம் வந்து ஒரே ஒரு சுகர் பீட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த சுகர் பீடை வந்து சிங்கிள் பீட் மெத்தடில் நம்ம லாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஒரு பீட் மட்டும் லோட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை நம்ம எடுத்துகிட்டு அதே பீட்லேயே வந்து அதை மாட்டி விட்டோம் அப்படின்னா அது லாக் ஆயிரும். ஸோ தனித்தனியாக நம்ம ஒன்றுக்கும் என் நாட் போடணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ அந்த த்ரெட்டை வந்து அப்படியே அந்த பீடில் கோர்த்துட்டோம் அப்படின்னா அதுவே வந்து லாக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதோடய விங்ஸ்க்குள்ளே ஒரு சின்ன திலகம் ஷேப் வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம த்ரெட் லோடிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைப்பின் கார்டு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு சின்ன பீஸ் அந்தளவுக்கு மெஷர்மெண்ட் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணால் போதும். ஏன்னா சின்ன அளவு தான் அப்படிங்கிறதுனால க்ளூ போட்டு அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம லோடிங் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட் அந்த க்ரீன் தெரியுது இல்லையா. ஸோ அந்த க்ரீனே வந்து யூஸ் பண்ணி சில்க் த்ரெட் டபுள் ஸ்டாண்ட்ஸாக போட்டு அந்த லோட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஜரி த்ரெட்டில் ஒரு அவுட்லைன் கொடுத்துரும். ஸோ ரிமைண்டர் ஏரியாவில் வந்து கட் பீட் யூஸ் பண்ணி அந்த கேப் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ளாட் லோட் போட்டுட்ருக்கோம் அதுக்கு. ஸோ அந்த கட் பீடு லோட் ஃப்ளாட் லோட் வந்து நம்ம பார்த்தோம் யூஸ்வலாக வந்து சேம் கவுண்ட்லேயே போடுவோம். எதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே கவுண்ட்லேயே போடுவோம் இல்லையா. பட் இது வந்து நம்ம வேறு டிஸ்டன்ஸ் வேறு மாதிரி வரும். அதனால் நம்ம வச்சு பார்த்துட்டு அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்தளவுக்கு நம்ம கட் பீட் கொடுத்துக்கலாம். கட் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதை நம்ம எப்படி யூஸ்வலாக ஃபேட் லோட் போடுவோமோ அதே மாதிரியே போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதோட தோகை வருது இல்லையா, அந்த இடத்துல வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக நல்லா கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 கட் பீட் மட்டும் கொடுத்துட்டு அதை வந்து கீழே இறக்கி நம்ம லாக் பண்ணிடுவோம் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு.
ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி த்ரெட்டை மேலே கொண்டு போயிட்டு அங்கே ஒரு குட்டி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு எகெயின் மறுபடியும் அதே சீக்வன்ஸு அப்புறம் வந்து ஒரு 2 கட் பீட் கொடுத்துட்டு அதே மாதிரியே ஸ்ட்ரெயிட் லைனில் போடுறோம். ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக போடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா கர்வாக வருது அப்படிங்கிறதுனால அந்த கார்னர் போகும்போது நமக்கு அந்த பீட் வந்து கொடுக்க முடியாது. அந்த இடத்துல வந்து கட் பீட் மட்டும் கொடுத்து அந்த லைனை வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கணும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா 2 கட் பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு இடையிலேருந்து நம்ம த்ரெட்டை வந்து மேலே எடுக்கணும். மேலே எடுத்துகிட்டு அதே மாதிரியே நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸு அதுக்கப்புறம் வந்து 2 கட் பீட் கொடுத்துட்டு வரணும். ஸோ இப்படி கொடுக்கும்போது அந்த கட் பீடோட எண்டு வந்து கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி பார்த்து கொடுக்கணும். ஸோ அப்படி நம்ம கொடுக்கும்போது இந்த சீக்வன்ஸ் வந்து லைட்டாக எம்போஸ் ஆகி வரும். ஸோ அடுக்கடுக்காக வரும். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இது இந்த இடத்துல வந்து மேட் ஃபில்லிங் போடணும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து அந்த ஜர்தோசி எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இது ஒரு டிசைனுக்கு இந்த ஸ்டிச் வந்து போட்டு பாருங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பீகாக் அண்ட் நம்ம நெக்லைன் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் சிம்பிளான ஒர்க் தான், கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் அப்படிங்கிறனால நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வீடியோ எடுக்க டைம் இல்லை. பட் வந்து ஒர்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கர்வ் இருந்து இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை அந்த சீக்வன்ஸோடு நம்ம போட்டிருக்கோம். ஒரு சீக்வன்ஸ் எண்டில் கொடுத்துட்டு அந்த ஃப்ரெஞ்ச் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த டெயில் போர்ஷன்லேயும் ஜஸ்ட் அந்த கட் பீட் லைன் மட்டும் கொடுத்துருக்கோம். நெக்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுகர் பீட் ஒரு லைன், அப்புறம் நம்பர் 4 பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பீட் வச்சு ஒரு லோட் ஸ்டிச் போட்டிருக்கோம். போட்டுட்டு அதோட எண்டில் வந்து அதே மாதிரி நம்ம தோகையில் வந்து அந்த எண்டில் ஒரு ஆர்ச் போட்டிருந்தோம் இல்லையா, குட்டி குட்டி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம் இல்லையா, ஸோ அதே ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து இங்கேயும் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரே கலராக கொடுக்காம ஒரு க்ரீன் ஒன்று அண்ட் ப்ளூ ஒன்றுன்னு மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஒரே சேமாக சாரீ கலரே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதில் ஷேட் வருது இல்லையா, அந்த ஷேட் அந்த க்ரீனும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம ப்ளவுஸை வந்து நம்ம அழகாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். இதோட புட்டா பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் தான். ஒரு சுகர் பீடு, அப்புறம் ஒரு ரவுண்ட் பீடு, ஒரு சுகர் பீட் மட்டும் போட்டு முடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து அந்த ஃப்ரண்ட் நெக்கு. நம்ம நெக்லைனில் என்ன டிசைன் போட்டிருந்தோமோ அதே தான் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் வர மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீகாக் சென்டராக வர மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதை சுற்றி வந்து ஒரு ஆர்ச் ஷேப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு சுகர் பீட் லைனும் அப்புறம் வந்து ஒரு ரவுண்ட் பீட் லைனும் வந்து போட்டுட்டு ரிமைண்டர் ஏரியா ஃபுல்லாகவே வந்து லைனாக போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு ஜரி லைன் ஒன்று, அப்புறம் வந்து ஒரு சில்க் த்ரெட் லைன் ஒன்று மாற்றி கொடுத்துருக்கோம். அதில் வந்து அங்கங்கே நம்ம அந்த புட்டா கொடுத்துருந்தோம் இல்லையா, சுகர் பீடு, ரவுண்ட் பீட், அப்புறம் ஒரு சுகர் பீட். ஸோ அந்த பீட் வந்து இடையில வர்ற மாதிரி பார்த்து கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பார்டரில் தான் வந்து அந்த பீகாக் டிசைன் வந்து வருது. ஸோ அதனால தான் வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து பீகாக் ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டருக்கு மேலேயே நம்ம டிசைன் வர்ற மாதிரி தான் வந்து மார்க் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக. ஆனால் அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப கசகசன்னு போயிடும் இல்லையா, நம்ம டிசைன் வந்து அவ்வளோ ஹைலைட்டிங்காக தெரியாது. ஸோ அதனால் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டோம், இந்த பார்டரை விட்டுட்டு மேலே ஒர்க் பண்ணும்போது இந்த டிசைன் அழகாக இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னே அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம பார்டரில் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோன்னா நம்ம டிசைன் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வர மாதிரி போட்டு கொடுத்துடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.